ஒரு புதிய செய்தி அல்ல, பழைய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் பழைய செய்தி என்று சொல்லுகிறார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் பழைய செய்தி என்று சொன்னா நாம கேட்கிறோம், இந்த நீங்க பழைய கருத்தில் இருக்கின்றீர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருளுக்கு ஒரு தடவை தான் ஜக்காத் என்று சொல்லி இருக்கின்றார்களா? அப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று நிரூபித்தால் அது பழைய செய்தி என்பதை நாம் ஒத்துக்கிறோம். அப்படி சொல்லல, அப்படி சொல்லவில்லை என்பதை நாம எப்படி சொல்றோம்? இதுவரைக்கும் நீங்க அப்படி ஒரு சான்றை எடுத்து வைக்கவே இல்லை. நாங்க எடுத்து வைக்க மாட்டோம், நாங்க எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பழைய செய்தி என்று சொல்வதாக இருந்தா, ரசூல் சொன்னதுதான் பழைய செய்தி என்று இருந்தா, ரசூல் சொன்னதை நீங்க எடுத்து வைங்க. எடுத்து வைத்து விட்டு இந்த கருத்து தான் பழைய செய்தி என்று சொல்லுங்க. நாம அப்படி சொல்லல, உங்கள் யூகத்தின் அடிப்படையில் சொல்லவில்லை. நடைமுறை சட்டத்தை, நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த சட்டத்தை நாம சொல்கிறோம், கற்பனையாக சொல்லவில்லை. இதுவரைக்கும் இந்த கருத்தை உங்களை தவிர, சகோதரர் பி ஜெயிலாபிதீன் அவர்களை தவிர வேறு யாரும் இந்த கருத்தை வைக்கல. எந்த கருத்தை? வருடா வருடம் கொடுக்க வேண்டும் இந்த கருத்துக்கு மாற்றமாக கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோமே, இந்த கருத்துக்கு மாற்றமாக உங்களை தவிர வேறு யாரும் இந்த கருத்தை எடுத்து வைக்கவில்லை. வேறு யாரும் எடுத்து வைக்கவில்லை. எடுத்து வைக்கவில்லை என்ற செய்தியிலிருந்து நாம புரிந்து கொள்கிறோம். குர்ஆன் வார்த்தெடுத்த அந்த சமுதாயம், குர்ஆன் இறங்கிக் கொண்டிருந்ததை பார்த்த அந்த சமுதாயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த அந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களும் எப்படித்தான் புரிஞ்சிருக்கிறாங்க? குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்து வருடா வருடம் கொடுக்க வேண்டும், திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டும் என்றுதான் புரிந்து வைத்திருக்கிறார்களே தவிர, நீங்கள் புரிந்திருக்கின்றீர்களே பழைய செய்தி என்று சொல்லுகின்றீர்களே, இந்த மாதிரி யார் ஒரு நபி தோழர் கூட புரியல. ஒருத்தரையாவது எடுத்துக்காட்டுங்க. நான் புரிஞ்சது மாதிரி தான் எல்லாரும் புரிஞ்சிருக்கிறாங்க. ஏண்டா மொழி பிரச்சனை. குர்ஆன் யாருக்கு முதல் சமுதாயம்? குர்ஆனை செயல்படுத்திய முதல் சமுதாயம் யார்? நபி தோழர்கள் தான். அதாவது இந்த ஆமீனை பற்றி இவர்கள் விளக்குகின்ற பொழுது, ஆமீன் சொல்றவங்க சத்தம் போட்டு ஆமீன் சொல்வதை விளக்குகின்ற பொழுது இப்படி சொல்றாங்க. எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சத்தம் போட்டு சொல்லியதாக எந்த ஆதாரமும் இல்லை. இருந்தாலும் 200க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் சத்தமிட்டு சொல்லியிருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் சத்தமிட்டு சொல்லியிருப்பதிலிருந்து இந்த 200 நபித்தோழர்களும் சத்தமிட்டு சொன்ன காரணத்தினால இதை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்களே, நாமல் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம். அதாவது குர்ஆனிலிருந்தும் அதாவது ஹதீஸிலிருந்தும் உங்களுடைய வாதத்தின்படியே தெளிவாக சொல்லப்படவில்லை என்று வைத்துக் கொண்டாலும், அதை இந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களும் வருடா வருடம் கொடுக்க வேண்டும், திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை தான் எல்லாரும் புரிந்து வைத்திருக்கின்றார்கள். எல்லாரும் புரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால அப்படித்தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அந்த கருத்தை வலியுறுத்துகிறேன். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம கடைசி இன்னொரு ஆதாரத்தை நம்ம எடுத்து வச்சிருப்போம். அதாவது மறுக்க முடியாது, அதனால எடுத்து வைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். மறுப்பதா வந்து நாளைக்கு என்ன செய்யலாம்? கேள்விகள் மூலம் மறுக்கலாம். இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மவாஷி கால்நடைகளுடைய ஜக்காத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அதுல சொல்றாங்க. அதுல நம்ம ஒரு பகுதி 5 நிமிஷம் தான் இருக்கிறதுனால அந்த ஒரு பகுதியை மட்டும் என்ன விளக்குறோம். அதாவது ஃபீ சதகத்தில் கனமி ஃபீ சாயிமத்திஹா, ஆட்டினுடைய சதகாவிலே ஜக்காத்திலே அந்த ஆடு எப்படி இருக்க வேண்டும்? சுயமாக மேய்ந்து வரக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும். இது இதா கானத்து 40 40 ஆடுகளாக இருக்குமே ஆனால் ஃபீஹா ஷாத்துன், அதில் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும். எது வரைக்கும்? இலா 20 120 வரைக்கும் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்ப 40 ஆடு ஒருவனிடத்தில் இருந்தா 40 ஆடுக்கு ஒரு ஆடு கொடுக்க வேண்டும். எது வரைக்கும்? 120 வரைக்கும். 40 ஆடு கொடுத்துட்டா அடுத்த ஆடு வருது, கொடுக்க வேண்டியதில்ல. எது வரைக்கும்? 120 வரைக்கும் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும். இதா ஜாதத்து வாஹிதத்துன், ஒன்று அதிகமாகுமையானால், எதுல? இந்த 120ல ஒன்று அதிகமாகுமையானால், இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வந்திருக்குதுன்னா, இதா ஜாதத்து வாஹிதத்தன், ஒன்றை அது அதிகமாக ஆக்குமையானால், எது? இந்த 120 வந்துச்சு, இந்த 120 ஒன்றை அதிகமாக ஆக்குமையானால் ஃபீஹா ஷாத்தானி, அதில் 2 ஆடுகள் கொடுக்க வேண்டும். ஃபீஹா ஷாத்தானி, 2 ஆடு கொடுக்க வேண்டும். எதில் 2 ஆடு கொடுக்க வேண்டும்? ஒரு ஆட்டில் 2 ஆடு கொடுக்க வேண்டுமா, அல்லது ஏற்கனவே ஜக்காத்து கொடுக்கப்பட்டதாக இருக்கிறதே அதிலும் சேர்த்து எடுத்து கொடுக்க வேண்டுமா? இந்த ஹதீஸை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
நாளைக்கு பதில் என்ற பேரில் ஏதாவது சொல்லி சமாளிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். இரவுல சென்று நீங்களும் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நல்லா அமர்ந்து ஆலோசனை செய்து பாருங்கள். உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஒன்று அதிகமாகுமானால், எதுல இந்த 120 ஆட்டுல ஒன்று அதிகமாகுமானால் அதில் 2 ஆடு கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதிலே 2 ஆடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எதுல 2 ஆடு கொடுக்கணும்? அந்த கூடுத ஒரு ஆடு இருக்குதே, அந்த ஒரு ஆட்டுல 2 ஆடு கொடுக்கணுமா? இது சாத்தியமா? அப்ப இன்னொரு ஆடு கடன் வாங்கி கொடுக்கணுமா? அப்ப இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? 2 ஆடு என்பது ஒன்று அந்த ஏற்கனவே ஜக்காத்து வழங்கப்பட்டு இருக்கிறதே, அந்த வழங்கப்பட்டதிலிருந்து ஒரு ஆடை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அந்த ஜக்காத்தை கணக்கெடுக்கின்ற பொழுது 2 ஆடு கொடுக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது ஏற்கனவே ஜக்காத்து வழங்கப்பட்டு இருக்கிறதே, அதையும் கணக்கில் கொண்டுதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நபிமொழி சந்தேகத்துக்கு இடமின்றி தெளிவாகவே புரிய வைக்கிறது. ஒரு ஆட்டை அதிகமாக்குமையானால் 2 ஆடு கொடுங்கன்னா எதுலதான் ஏற்கனவே ஜக்காத்து வழங்கப்பட்ட அந்த ஆட்டிலிருந்தும் சேர்த்து தான் இதை எடுத்துக் கொள்கிறது. எனவே ஜக்காத்து கொடுத்த பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் என்ன இருக்கிறது? ஆதாரமாக இருக்கிறது. இந்த ஹதீஸை ஸ்டேஜ் என்று சொல்லி எல்லாம் விளக்கம் கொடுத்து என்ன செய்ய வேண்டாம், திசை திருப்ப வேண்டாம். அன்புக்குரியவர்களே, நாம ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது தெளிவான இது போன்று இருக்கக்கூடிய சான்றுகள் ஏற்கனவே முதல் தரமான ஆதாரமா வச்சோம். அது பலவீனம் என்று சொல்லியே என்ன செய்தாங்க, மௌகூஃப் சொல்லி கடத்தினாங்க. நாம நியாயமாக வைத்த கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லல. அதுல ஆசிம் என்பவர் தான் குறை உள்ளவர், அலி இடத்துல வேற அறிவிப்பாளர் நம்பகமான கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த லிஸ்ட தாங்கன்னு சொன்னோம். இதுவரைக்கும் அந்த லிஸ்ட தரல. அல்லது நாங்க அலிகிட்ட வந்து ஆசிம் தான் கேட்டிருக்கிறாரு, வேற நம்பகமான கேட்கலங்கிற செய்தியை அவங்க ஒத்துக்கிறல. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நாம ஒருத்தரை ஒருவர் குறை கூறிக்கொண்டு செல்வதாக இருந்தால் நாம் இன்னும் எத்தனை நாளுக்கு வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், குறை கூறிக்கொண்டே போய்கொண்டே இருக்கலாம். இது ஒரு முடிவுக்கு வராது. முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை பயந்து, அல்லாஹுடைய அந்த மறுமையை பயந்து நாம இதுல ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்க வேண்டும். எப்படி இந்த ஹதீஸை புரிந்து கொள்ள வேண்டும்? கொடு என்று சொன்னால் ஒரு முறைதான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதுல நம்ம இன்னும் சில கேள்விகள் நம்ம வைப்போம். நேரமும் இல்லாத காரணத்தினால அதை பற்றிய சர்ச்சை யாராவது நாளைக்கு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அதற்குரிய விளக்கத்தை நாம கொடுக்கவிருக்கிறோம். அல்லாஹு தஆலா சத்தியம் எது என்பது தெளிவாக ஆனதற்கு பிறகு அந்த சத்தியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக, பிடிவாதத்தின் அடிப்படையில் சத்தியத்தை புறக்கணிக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கிவிடக் கூடாது என்று உங்களுக்கும் எனக்கும் வசியத்து செய்து, அல்லாஹ் நம் அனைவரையும் ஒரே கருத்தின் கீழ் குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களாக ஆக்கி வைத்து நம் அனைவரையும் உயர்ந்த சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று நல்ல பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். ஆகிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. நாளைக்கு முதல் அமர்வு சரியாக 9 மணி. பார்வையாளர்கள் 10 நிமிஷத்துக்கு முன்பாக வந்து விடணும். 8:50 உள்ள வந்துடணும்.
சரி சரிங்க சார், அப்படியே 15 கேஸ். வந்தா அனுமதிக்கிறீங்களா? அனுமதிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய விவாத அரங்குடைய சில ஒழுங்குமுறைகளை கவனிச்சுக்கங்க. இன்றைக்கு காலையில எந்த இருக்கையில நீங்க உட்கார்ந்தீங்களோ அதே இருக்கையில தான் நைட் வரை கடைசி வரை உட்காரணும். இருக்கையை விட்டு மாறக்கூடாது. அவர் கேள்வி கேட்கிறது இந்த பக்கம் இந்த தரப்புடைய ஒரு கேள்வினா இந்த தரப்புடைய ஒரு கேள்வி, ஒரு ஆளுக்கு ஒரு கேள்விதான். பதில் சொல்வதற்கு 5 நிமிடம் கொடுக்கப்படும், 2 தரப்பா இருக்கும். அதே நேரத்தில் கேள்வி கேட்கிறவங்க இந்த தரப்புல இந்த பக்கம் உள்ளவங்க இவங்கள்ட்ட தான் கேள்வி கேட்கணும்னு ஒண்ணு கிடையாது. நீங்கள் இங்கேயும் கேட்கலாம் அங்கேயும் கேட்கலாம். அதே மாதிரி அந்த தரப்பு உள்ளவங்க இங்கே மட்டும் கேள்வி கேட்கணும் கிடையாது, அங்கேயும் கேட்கலாம். சந்தேகம் இருந்தால் 2 தரப்பார்ட்டையும் மாறி மாறி கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். ஒரு ஆளுக்கு ஒரு கேள்விதான். அதே நேரத்தில் இடையில எந்திரிச்சு போகக்கூடாது. இடையில உங்களுக்கு பிரேக் டைம் கொடுக்கப்படுது. 10:50 11:10 வரை 20 நிமிடம். அந்த நேரத்தில் வெளியில யூரின் போறதுன்னா அந்த மாதிரி டயத்துல போய்க்குங்க. அதுக்கு இடையில சலசலப்பு வேண்டாம். அவ்வளவுதான். கொஞ்சம் அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது அதை நீங்க கேள்வியை கேட்டுக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி இல்ல, டைம் இருந்ததுன்னா மீண்டும் திருப்பி சுத்துல வரும். கேட்கலாம் அதெல்லாம் கேட்கலாம். நீங்க ஒண்ணு கேட்டது பதில் வேறமா இருந்துச்சுன்னா அதெல்லாம் கேட்கலாம். இல்ல வரிசையா, அதாவது முதல் வரிசை இருங்க முதல் வரிசையில ஃபர்ஸ்ட் அனுமதி கொடுப்போம். அது முதல் வரிசையில முடிஞ்சுனா அதுக்கு இந்த பக்கம் வரும். முதல் வரிசையில ஒரு ஆளுக்கு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் இந்த வருஷம் வரும். இந்த வருஷம் முடிஞ்சுட்டு அடுத்த வருஷம் போகும். பின்னால அந்த கையை தூக்குனா அவங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது, கடைசி வரைக்கும் வரும். சரி, எல்லாத்துக்கும் வாய்ப்பு வேணுங்கிறதுனால ஒரு வரிசைக்கு மொத்தத்தில் 2 பேர். சரி, எல்லாரும் கேட்க மாட்டாங்க. டோக்கனும் நாங்க எல்லாத்துக்கும் வரும்ல வாய்ப்பு. டோக்கன் கொடுத்துருக்காங்க சரியா வரும். மாறி மாறி வரணும்ல, அதான் பேசுறாங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம். பதில் சொல்ல 5 நிமிஷம் கேட்கறாங்க. எல்லாத்துக்கும் 10 நிமிஷம் வச்சுக்கலாம். தேவை கேட்போம் அந்த வாய்ப்பு நமக்கு தெளிவா இருக்கு.
தாண்டக்கூடாது. கொஞ்சம் ஒரு நிமிஷம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க எடுக்கிறதா முடிவு. நானும் நூறு முகமது பாக்கம் எடுக்கிறதா முடிவே தவிர நீங்களும் சொல்றதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். எங்களுக்கு நாங்க பொறுப்பாளர்கள். அசம்பாவிதங்கள் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படக்கூடாது என்பதை எப்படி செஞ்சால் நல்லா இருக்குமோ அதை நாங்க தான் முடிவெடுப்போமே தவிர அறிவிக்கிறபடி நீங்கள் செயல்பட்டு போகணும். சும்மா அதெல்லாம் கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு ஆளுக்கு ஒரு கேள்விதான் முடிந்து விட்டது. அந்த கேள்வியுடைய பதில் சரியில்லைன்னா இன்னொரு ஆள் அந்த அவருடைய பங்களை கேட்கலாம். அப்படிதான் செய்யணுமே தவிர அவரே எந்திரிச்சிட்டு கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டவர்கள் கேட்டுட்டு உட்கார்ந்து விட வேண்டும். அதுல மாறி மாறி தான் வரும். இந்த சைடுல ஒரு ஆளுக்கு அந்த சைடுல ஒரு ஆளுக்குன்னு வரும். வரிசையா டைபிள் வாரியா வரும். முதல் ஸ்டெப்ல யாருக்காவது கேள்வி இருக்குதா? 5 பேருக்கு இருக்குன்னா 5 பேருக்கு என்ன செய்வோம்னா ஒன்னா கொடுப்போம். இங்கிட்டு ஒண்ணு அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு அங்கிட்டு ஒண்ணா கொடுக்கப்படும். இந்த மாதிரியான அடிப்படையில் வகுத்திருக்கிறது. முடிந்த பிறகு எல்லாம் சுற்று முடிந்து 2வது சுற்று வருமையானால் 2வது கேள்வி வரும். ஆனால் இந்த டயத்துல 2வது சுற்று வராது. எல்லாரும் கேட்டீர்களே ஆனால் 10 நிமிஷம் நீங்க ஒரு கணக்கு பண்ணி 5 நிமிஷம் கணக்கு பண்ணி வச்சாலும் உங்களுக்கு எவ்வளவு கேள்வி வரப்போகுது? பிரேக் எல்லாம் கழிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் உள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது சந்தேகம். சுத்துலாம் வராது, வரப்பதற்கு சான்ஸ் கிடையாது. அதையும் கவனத்தில் வச்சுக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். சரி, ஓகே. சைலன்ஸ் பண்ணுங்கம்மா. கேள்வி கேட்கிறாரு. வாலண்டியர்லாம் கொஞ்சம் சைலண்ட் பண்ணுங்க. பேசுறால வெளியேற்றுங்களா?
அதான் ஸ்டார்டிங்ல மட்டும் கொஞ்சம் ட்ரபிளா இருக்கு, சரியா வந்துடும். கேள்வி கேட்கிற ஒருத்தர் யாரும் பேசக்கூடாது. நீங்க கேள்வி கேட்கக்கூடிய சகோதரர்கள், நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன், இந்த கேள்வி இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்குன்னா எனக்கு உள்ள கேள்வின்னு சொல்லணும், நூர் முகமதுக்குன்னா நூர் முகமதுக்கு உள்ள கேள்வின்னு சொல்லிட்டு உங்களுடைய கேள்வியை துவக்குங்க. உங்களுடைய பெயரையும் சொல்லிவிட்டு கேள்வி கேளுங்க. கேமரா ஓகே எல்லாம்? சகோதரர்களை நீங்க கேள்வியா கேளுங்க. அதாவது கேட்கிறவங்க வந்து உங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லணுமே தவிர குற்றப்படுத்துற மாதிரி கேட்க வேணாம். நீங்கள் இப்படி சொன்னீர்கள், இது என்ன, ஏன் சொன்னீர்கள், இப்படி சொல்லலாமா, அந்த மாதிரி இனிமே அந்த கேள்வி அமைச்சுக்கிறங்க. அவர் கேட்டது என்ன, நீங்க கடைசியா ஏன் சொன்னீங்கிறது கேள்வி. அதுக்கெல்லாம் போனோம்னா அது சர்ச்சை மாதிரி போயிடும், அது விவாதமா இருக்காது. சரிதானது? அப்படித்தானே இருக்கணும் முறை. தொட்டு வச்சுட்டாரு, நம்ம இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லுவோம். அப்ப சொன்னீங்கன்னா நானும் சொல்றேன், சரி அது நல்லது, அதுதான் நல்லதுன்னு அப்படி வச்சுக்கிருவோம். அதே மாதிரி அனுமதிச்சிருவோமா? என்ன கேள்வி வேண்டாம், ஆசிமை பத்தி ஏன் இழுத்தீங்கன்னு அதை சொல்லுங்க. சரியா? அதான் சரி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரர் அவர்கள் எழுப்பிய கேள்வியில் ஆசிமை பற்றி 3 மணி நேரத்திற்கு மேலாக அதை பற்றியே திரும்ப திரும்ப சொல்லி பல உண்மைகளை நீங்கள் மறைக்க திட்டமிட்டு நடந்து கொண்டதாக தெரிகிறது என்று சொல்கிறார்கள். நம்ம அதுபடி திட்டம் போட்டலாம் என்ன செய்யல, வரவில்லை. அந்த நிகழ்வுகளை சீடியில நீங்க திரும்ப பார்க்கும் பொழுது அதனுடைய உண்மை உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆசிமை பற்றிய தெளிவான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. காரணம், இந்த ஹதீஸை நாம் எடுத்து வச்ச ஹதீஸை அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா அல்லது அலி அவர்கள் சொன்னார்களா என்ற அந்த சர்ச்சை எழுந்த பொழுது இதை முடிவு செய்வதற்கு அறிவிப்பாளர்களை பற்றிய தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் ஆசிமை பற்றி நாம் அவர்களிடத்தில் நாம் கேள்வி கேட்டோம், ஆசிமனுடைய நிலை என்ன, ஆசிமை பற்றிய முடிவு எடுத்தால்தான் இந்த ஹதீஸை அவங்க சொல்லும் பொழுது ஆசிமை என்பவர்கள் அலி அவர்களிடமிருந்து அறிவித்திருக்கிறார்கள். ஆசிம் என்பவர் ஃபாஹிஷுல் ஹத்தை, ரொம்ப ரதியுல் ஹிஃப்து, பல குறைகள்லாம் சொல்லிவிட்டு இந்த ஆசிமை விடவும் நம்பிக்கை ரொம்ப வலுவானவர்கள் இதை அலி வரைக்கும் தான் அறிவிச்சிருக்கிறாங்க, அலி என்று அடியிலிருந்து அறிவிச்சிருக்காங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலன்னு சொன்னாங்க. நாம அதுல கேட்டோம், அலி அவர்களிடமிருந்து ஆசிம் அல்லாத மற்ற எந்த அறிவிப்பாளர்கள் நேரடியாக கேட்டு அறிவிச்சிருக்கிறாங்க, இவரை விட நம்பகமானவர் என்று சொல்றீங்களே அந்த லிஸ்ட்டை கொடுங்க. நேற்று முழுது பல தடவை கேட்டோம், கொடுக்கல. ஆசிமை பற்றி சொல்கின்ற பொழுது ஆசிமை இவ்வளவுலாம் இப்னு ஹிப்பான் கடுமையாக குறை சொல்கிறார்.
கடுமையாக குறை சொல்லக்கூடிய இந்த நிலையில பொய்யர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் மன நெருடலாக இருக்கிறது. அப்படி சொல்றதுக்கு முடியல. என்றாலும் இப்படித்தான் செய்யணும். அவர் முடியல என்றிருந்தாலும் அவரு ரசூல்லா சொன்னதாக சொன்னா தான் அதை எடுத்துக்கிற கூடாது, அலி அவர்கள் சொன்னதாக சொன்னா எடுத்துக்கிறணும் என்று அவர்கள் முடிவை சொன்னார்கள். இதுலதான் நம்ம கேட்டோம். அதாவது அவரை பற்றிய குற்றச்சாட்டுல என்ன மாதிரி குற்றச்சாட்டு? சாதாரண குற்றச்சாட்டு எல்லாம் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இப்னு ஹிப்பான் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது என்ன, யஸ்தஹிக்கு தர்குஹு ஃபலமா கஸர ஃபஹ்ஷுஹு, இவர் இந்த மாதிரியே நிறைய அதிகமா இப்படியே சொல்லிக்கிட்டு போறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அவரை விடணுங்கிற முடிவு தான் சரியான முடிவு என்று இப்னு ஹிப்பான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று இப்னு அதி அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது கூட இவர் அஹாதீஸ பாத்திலான ஹதீசுகளை அறிவிக்கக்கூடியவர் என்று சொல்கிறார்கள். அதே போல ஜௌசஜானியும் அந்த கருத்தை சொல்றாரு. இதனால இவர் விடப்பட வேண்டியவர் அப்படிங்கிற நிலையை நம்ம முடிவு எடுத்தா எல்லா விஷயத்திலும் தானே அப்படி எடுக்கணும், அலி அவர்கள் விஷயத்திலும் தானே எடுக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னதில் மட்டும்தான் அந்த முடிவு எடுக்கணுங்கிறதுக்கு என்ன இருக்குது என்று நம்ம கேட்டோம். கேட்டதற்கு தெளிவான பதில் இல்ல. அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னதை நம்பக்கூடாது என்று சொன்னால் ஆசிம் வழியாக வந்திருக்கக்கூடிய இன்னும் பல ஆதாரபூர்வமான ஹதீசுகளை எல்லாம் நான் மறுக்க வேண்டியது இருக்கும். அதற்கு சில ஹதீசுகளையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டா, திருமதியில வந்திருக்கக்கூடியது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள். அது அஃபௌத்து அனில் கைலி வர்ரகீக்கு, அதாவது குதிரைக்கும் அடிமைகளுக்கும் ஜகாத்து கொடுப்பதிலிருந்து விதிவிலக்கு வழங்கியிருக்கிறேன். ஃபஅத்து ஜகாத்த அம்வாலிக்கும், உங்களது செல்வத்தின் ஜகாத்தை நீங்கள் வழங்குங்கள். மின் குல்லி மிஅத்தைனி ஹம்ஸா, ஒவ்வொரு 200லிருந்து என்ன செய்யுங்க, ஜகாத்து கொடுங்க என்று ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. அதே போன்று இன்னொரு ஹதீஸ் வேற ஒரு அறிவிப்பாளர் வழியாக வந்திருக்கிறது. ஹுசைன் இப்னு மன்சூர், அப்துல்லா இப்னு நுமைர், அல் அமஷ், இந்த மூலமாக வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியிலையும் என்ன செய்தி வந்திருக்குது, கது அஃபௌத்து அனில் கைலி வர்ரகீகி வலைஸ ஃபீமா தூன மிஅத்தைனி ஜகாத்துன், 200க்கு கம்மியா இருக்கக்கூடிய இது ஜகாத் இல்லை என்று அலி அவர்கள் மூலமாக ஆசிம் அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறாங்க. இன்னும் பல ஹதீசுகள் இவர்கள் மூலமாக என்ன செய்யப்பட்டிருக்கு, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல நசையிலையும் வந்திருக்கக்கூடிய செய்தி, அதே மாதிரி திருமதியில வந்திருக்கிறது, இப்னு மஜாவிலையும் வந்திருக்கிறது. இன்னும் அதாவது நிறைய அறிவிப்புகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அலி அவர்கள் மூலம் ஆசிம் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீசுகளை அறிஞர்கள் அனைவரும் ஆதாரபூர்வமானதுதான் என்று ஏற்றுக்கொண்ட ஹதீசுகளை தான் நம்ம இப்ப சொல்றோம். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி கப்ல ظஹரி அர்பஅன் வ பஅதஹா ரக்அத்தைனி, ظஹருக்கு முன்னால 4 ரக்அத்துகள் தொழுதார்கள், ظஹருக்கு பிறகு 2 ரக்அத்துகள் தொழுதார்கள் என்ற செய்தியும் ஆசிம் அவர்கள் வழியாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று யுஸல்லி கப்ல அஸ்ர் அர்பஅ ரக்அத்தீன் என்று ஒரு செய்தி ஹதீஸ் வந்திருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக. இப்படி அலி அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகவே ஆசிம் ஏராளமான ஹதீசுகளை என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. அப்ப ஏராளமான ஹதீஸ், இந்த ஹதீசுகள் ஆதாரபூர்வமான ஹதீசுகள் என்று இக்கலை அறிஞர்கள் அனைவரும் முடிவுக்கு வருகின்றார்கள். அப்ப ஆசிம் என்பவர் இறை தூதர் கூறாத செய்தியை கூறுகிறார் என்ற காரணத்தினால விட வேண்டும் என்று சொன்னா இந்த ஹதீசுகளை எல்லாம் நாம மறுக்க வேண்டியிருக்கும். இந்த அடிப்படையில தான் ஆசிம் மீது குறை இருக்கிறது, அதனால் இந்த ஹதீஸை விடணும் என்று முடிவுக்கு வருவது சரியல்ல. அப்படி நீங்க அந்த இப்னு ஹிப்பானுடைய அந்த விமர்சனத்தினையும் அதே போன்று இமாம் இப்னு அதியினுடைய விமர்சனத்தினையும் எடுப்பதாக இருந்தால் அவர் எதற்குமே லாயக்கு இல்ல. அலி அவர்கள் சொன்னதாக அறிவித்தாலும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று அந்த அளவுக்கு தான் அந்த வாசகத்தை போட்டு பயன்படுத்துறாங்க. அஹாதீஸ பாத்திலா என்றுதான் சொல்லிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு மோசமாக விமர்சிக்கப்பட்ட ஒருத்தருடைய சொல்லை நாம எடுத்துக்கொள்வதாக இருந்தா எந்த அடிப்படையில, அப்ப அதற்கு காரணத்தை நிச்சயம் விளக்கணும். காரணத்தை விளக்காம நீங்க 2-3 மணி நேரம் நேரம் கடத்தல. நான் கேட்டது ஒரு கேள்விதான், ஆசிமுடைய விஷயத்துல உங்களது நிலைப்பாடு என்ன, அதை நீங்க தெளிவுபடுத்துங்க. இந்த நாம கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது ஜரீரை பற்றி செய்தியை தான் சொன்னாங்க. ஜரீரில் அவருடைய மாணவர் குழப்பமடைந்திருக்கிறார் என்று என்ன ஆசிரியை பற்றி அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னார்கள். ஆனால் ஜரீரை பற்றி அவரது ஆசிரியர் குழப்பமடைந்திருக்கிறதாக சொல்லல. அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வாசகத்திலிருந்து ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த ஹதீஸுடைய அந்த ஹதீஸை வாசி காட்டுறேன். அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருக்கு. இதா கானத் லக மிஅத்தா திர்ஹமின்
200 திர்ஹம் இருந்து வஹால அலைஹில் ஹவுலு ஃபீஹா 5 தராஹிம இந்த செய்தியை நான் சொல்லிவிட்டு கால சொல்லுகிறார், ஃபலா அத்ரி, நான் அறியவில்லை, அலியின் யகூலு ஹாதா ஃபபிஹிசாபி ذلك அவ் ரஃபஅஹு இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இந்த ஹதீஸினுடைய வாசகத்தில் 20 தீனாரை விட அதிகமாக இருக்குமேயானால், 200 திர்ஹத்தை விட அதிகமாக இருக்குமேயானால் ஃபபிஹிசாபி ذلك, அதை எப்படி கணக்கு பார்த்து கொடுக்கணுமோ கொடுத்துக் கொள்ள வேண்டும். 200 திர்ஹத்துக்கு அளவு சொல்றாங்க, 20 தீனாருக்கு அளவு சொல்றாங்க. சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஃபமா ஜாத, இதை விட எது கூடுதலாக இருக்கிறதோ அதை ஃபபிஹிசாபி ذلك, அதை கணக்கு வைத்து கொடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தியினுடைய தொடர்ல வருது. இந்த செய்தியினுடைய தொடர்ல இந்த வாசகம் ஃபமா ஜாத ஃபபிஹிசாபி ذلك என்ற இந்த வாசகத்தை அலி அவர்கள் சொன்னார்களா அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதா என்பதில் தான் நான் அறியேன். அப்ப மற்ற வார்த்தைகள் எந்த வார்த்தைகள், இதா கானத்தலக்க மியத்தா திர்ஹமின் என்ற இந்த வார்த்தையில எந்த விதமான சந்தேகம் இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படிங்கறதுல உறுதிதான், அதுல எந்த விதமான மாற்றம் இல்ல. ஆசிமுடைய ரிவாயத்தையும் ஹாரிசுடைய ரிவாயத்தையும் குழப்பிக் கொள்ளவில்லை என்று அவர் இப்னு வஹப் என்பவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அடுத்து அந்த இன்னொரு வசனத்தை இந்த தொடரில் கடைசியிலே சொல்கிறார், இல்ல அன்ன ஜரீரன் யஸீது ஃபில் ஹதீஸி, ஜரீர் என்பவர் ஹதீஸை அதிகப்படுத்துகிறார், லைஸ ஃபி மாலின் ஸகாத்துன் ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுலு, அதாவது ஜக்காத்து ஒரு பொருள் கடமையாக வேண்டும் என்றால் 1 வருடம் நிறைவடையாமல் ஜக்காத்து கடமை இல்லை என்ற இந்த வாசகத்தை ஜரீர் அதிகப்படுத்துகிறார். இந்த வாசகத்தை ஜரீர் அதிகப்படுத்துகிறார் என்றால் இந்த மற்றதை என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பது இதை கொண்டு மேலும் உறுதியாகிறது என்பதை நாம் உறுதியா இருக்கிறோம். இதனாலதான் ஆசிமை பற்றிய முடிவு எடுக்கணுங்கிறதுல நாம் உறுதியா இருந்தோம். ஆசிமை பற்றி என்ன முடிவு, முழுவதுமாக விடணுமா, முழுவதுமாக விடணுங்கிற முடிவு எடுத்தா அவர்கள் சொல்லக்கூடிய இன்னும் பல மார்க்கத்தின் பெயரால் எந்த ஒன்றை செய்வதாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட உள்ளதான் செய்யணும். ஃபர்ஸ்ட் நம்ம முடிவு செய்ய வேண்டிய விஷயம் என்னவாக இருந்தது என்றால் கடமையா கடமை இல்லையா என்பதுதான். ஏன்னு கேட்டா கூடுமா கூடாதா என்பதுல மாற்று கருத்துடையவங்களுக்கு 2 கருத்து கிடையாது. அவங்க கடமைன்றே சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. கூடும்னு சொல்றது அதுக்குள்ள அடங்கின ஒரு விஷயம். எதிர்த்தரப்புடைய வாதம் என்னன்னு கேட்டா ஜக்காத்து கொடுக்கிறது, கொடுத்த பொருளுக்கு திருப்பி கொடுக்கிறது கடமை. அப்ப ஃபர்ஸ்ட் எங்களுடைய கடமை என்ன இருக்குது என்று சொன்னால் அது கடமை இல்லை என்பதை நிறுவுவதுதான் எங்களுடைய முதல் வேலை. கடமை இல்லைன்னு ஆகிவிட்ட பிறகு தானாகவே அந்த கருத்து வந்துரும். அப்ப பிதத். கடமை இல்லாத ஒன்றை மார்க்கத்தின் பெயரால் செய்வது என்ன பிதத். கடமையான ஒரு காரியம் சதக்கா செய்யலாம். சதக்காங்கிறது நாம விரும்பி செய்கிற தர்மம். நாம அதை விரும்பி செய்கிறோங்கிற முறையில சதக்கா ஒருத்தர் செய்வாரையானால் ஒருவர் அவராக நபில் தொழுவது போன்ற ஒரு நிலைக்கு அது வரும். ஆனால் இது ஜக்காத், இது மார்க்கத்தில் உள்ளது, இப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் கொடுத்து ஆவணும் அப்படின்னு செய்வாரையானால் அவர் கொடுக்கிறார் என்பதை விட மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை சேர்த்துட்டார் என்ற நிலை தான் அதுல வரும். குல்ல பிதாத்தில் லலாலா,
எல்லா விதத்துகளும் வழிகேடு தான், எல்லா வழிகேடும் நரகத்துல தான் சேர்க்கும், இப்படித்தான் மார்க்கம்னு அவர் நினைச்சா தப்பு தான். நினைச்சு கொடுத்தால் கொடுத்ததுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு பதிலாக நான் என்னுடைய மார்க்கத்தில் நான் சொல்லாத ஒன்றை நீ எப்படி சொன்ன அப்படிங்கிற கொஸ்டின் தான் அதுல வரும். சில விதத்தான நோன்பு ஒருத்தர் வைக்கிறாரு, விதத்தான தொழுகை ஒண்ணு தொழுகிறாரு, மேராஜ் தொழுகைன்னு சொல்லி தொழுகிறாருன்னு அல்ல பாப்பான். நீ தொழுகிற, நானா இதை சொன்னேன், என் ரசூலா இதை சொன்னாங்க, நோன்பு வைக்கிறாருன்னு அல்ல பாப்பான். நோன்பு தானே, ரூபாயத்தானே கொடுக்கிறாரு. இது நம்ம மார்க்கத்துல கிடையாது. அதனால தலைப்பு என்ன என்று சொன்னால், என்னாச்சு, தலைப்பு என்ன என்று சொன்னால் கடமையா கடமை இல்லையா என்பதுதான். கடமை இல்லை என்று ஆகிவிட்டால் தன்னாலேயே வந்துவிடும், மார்க்கத்தின் பெயரால் நடக்கிறதெல்லாம் அனாச்சாரம், வழிகேடு. அதனால கடமை இல்லை என்பதுதான் விவாதத்தினுடைய தலைப்பு. அது நிரூபணமாகிவிட்டால் அது தப்பு என்பதுதான் மார்க்கத்தின் நிலை, எங்கள் நிலை. மற்ற இபாதத்துகள்ல இப்படித்தான் எதிர்த்தரப்புடைய நிலையும். விதத்தான மேராஜ் நோம்பு, பராத்து நோம்பு என்று வைக்கிற விஷயங்கள் அது வணக்கம் தானு பார்க்க மாட்டாங்க. அது உண்டா இல்லையா, இல்லன்னா தப்புது. முதல்ல உண்டா இல்லையான்றது ஃபர்ஸ்ட் நிரூபிக்கணும். இல்லேன்னு ஆன பிறகு அதனுடைய ஹுக்குமு என்ன, அது இரண்டாவது நிலைப்படுத்தணும். அதனால எங்க நிலையில குழப்பம் இல்ல. ஆனால் தலைப்பு என்ன என்று சொன்னால் கடமையா கடமை இல்லையா என்கிறதுனால அதற்குள்ள நின்று பேசணும். முடிக்கிற நேரத்தில் அந்த தலைப்பு நிரூபிக்கப்பட்டு விட்டதால், கடமை இல்லை என்பதை நாங்கள் நிரூபித்து விட்டதால், கடமை இல்லாத ஒன்றை மார்க்கம் என்ற பெயரிலே, ஜக்காத் என்ற பெயரிலே, இப்படித்தான் மார்க்கம் சொல்லுகிறது என்ற பெயரிலே ஒருவர் செய்வாரையானால் அது வழிகேடு. குள்ள பிதாத்தின் லலாலாவில் அது வழிகேட்டில் சேரும் என்பது எங்களுக்கு நிலை. அதுல குழப்பம்லாம் கிடையாது. சகோதரர் நூர் முகமது பாக்கி அவர்கள் சொன்னது போல 1400 ஆண்டுகளாக தொடராக வருகிற இந்த பழக்கம், பிரச்சனை இல்லாத இந்த பழக்கம் மார்க்கத்தில் ஒரு ஆதாரமாக எடுக்கப்படாதா? அப்படியானால் இதுவரை செய்கின்றவர்கள் தவறான வழியில் தான் இருக்கின்றார்களா? ஒரு விஷயத்தை மார்க்க விஷயமாக கருதுவதற்கு குர்ஆனோ சுன்னாதோ மட்டும்தான் ஆதாரமா? இல்லை என்றால் பழக்கமாக வழி வழியாக 1400 ஆண்டுகளாக தொடராக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பழக்கம், பிரச்சனை எழாத ஒரு சூழல் ஆதாரமாக மார்க்கத்தில் கருதப்படுமா? அதாவது 1400 ஆண்டுகளாக இது சம்பந்தமாக பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது பற்றி பதிவு செய்யப்படல, ரெக்கார்டு இல்ல. உங்களுக்கு யாரும் எழுதி வைக்கலன்னா நடக்கவே இல்லைன்னு சொல்ல இயலாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொடர்புடையதுதான் 100% பாதுகாக்கப்பட்ட ஒரு வரலாறு. சஹாபாக்களுடைய வரலாறுகள்ல எத்தனை பேர் அபூ ஹுரைராவுடைய வரலாறு எடுத்தீங்கன்னா அவர் அறிவிக்கிற ஹதீஸ் தவிர வேற ஒண்ணு வரலாறு ஒண்ணு கிடைக்காது. மற்றவர்களுடைய இதெல்லாம் யாரும் கவனிக்க மாட்டாங்க. அது போக தகவல் தொடர்பு இருக்கக்கூடிய இந்த காலத்துல ஒன்றை சொல்லும் பொழுது உலகத்துக்கெல்லாம் உடனே சென்றடைந்து விடுகிறது. அந்த காலத்துல ஒரு ஊர்ல ஒருத்தர் இந்த கருத்தை சொன்னா கூட அந்த ஊர்ல சொல்லி அந்த ஊர்ல முடிஞ்சு அதோட மௌத்தா போயிடும். அதனால சொல்லலேன்னு சொல்வதாக இருந்தால் அது அவ்வளவு பேரையும் சொல்லி இந்த நூற்றாண்டுல இத்தனை பேர் வாழ்ந்தாங்க, இதுல யாருமே சொல்லல, இந்த நூற்றாண்டுல இத்தனை அறிஞர்கள் வாழ்ந்தாங்கன்னு அப்படி சொன்னா தான் சரியா வருமே தவிர சொன்னதையா சொல்லலையான்னு ரெக்கார்டு இல்ல. மற்ற 14 நூற்றாண்டாக இதுல சர்ச்சை இருந்ததா இல்லையா அப்படிங்கிற குறிப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்லலாமே தவிர சர்ச்சையே இருந்தது கிடையாதுன்னு உங்களுக்கு சொல்ல இயலாது. குறிப்பு கிடைக்கல, இத்தனை விஷயங்களுக்கு ரெக்கார்டு இல்லாதனால். அதே நேரத்தில் மார்க்கத்தினுடைய ஆதாரம் குர்ஆன் சொன்னா மட்டும்தான். 14 நூற்றாண்டா நீங்க சொல்றபடி அப்படி இருந்தால் கூட 14 நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப சஹாபாக்கள் காலத்துல ஏகமானதா எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டாங்க, மாற்று கருத்தே இல்ல, அத்தனை சஹாபாக்கள் இந்த கருத்து தான் கொண்டிருக்காங்கல்ல.
இந்த கருத்தை சொன்ன ஒரு 50 சஹாபி பேரை சொல்ல முடியுமா? ஒரு 50 பேரையாவது 4 பேர் சொன்னதை வச்சு 50 பேர் சொன்னாங்கன்னு சொல்வதை தவிர அது கூட அப்படி ஒரு ரெக்கார்டு கிடையாது. அதான் நாம என்ன சொல்றோம்னு கேட்டா, குர்ஆன் சுன்னாதான் மார்க்கம் என்பதைத்தான் காலாகாலத்துக்கும் மக்களும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக கொண்ட மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவங்க இந்த 14 நூற்றாண்டு 20 நூற்றாண்டுங்கிறது எல்லாம் ஒரு கொள்கையாக அவங்களும் ஒத்துக்கொண்டது இல்லை. அதனால நம்ம என்ன பார்க்கணும், அல்லாஹ் எதை பாதுகாப்பு என்று சொல்றானோ அதுல நின்று கொள்ள வேண்டும். குர்ஆனை பாதுகாக்கிறாங்கிறான், அதை பாதுகாத்தால் அதனுடைய விளக்க உரையாக வருகிற ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பான், தீனை பாதுகாப்பான். அதுக்கு பிந்தி உள்ளதையெல்லாம் அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதற்கான எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அப்படிப்பட்ட உத்தரவாதம் இல்லாத ஒன்றை எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க என்று இருந்தால் அது இஸ்லாமிய பேஸே தகர்ந்து விடும். பல தீமைகள் பல நீண்ட நெடுங்காலமாக எல்லாம் இன்னும் சொல்ல போனா சில விஷயங்களை ஆட்சியாளர்கள் ஒரு விஷயத்தை கடுமையா தங்களுடைய ஆட்சியை வைத்து சட்டம் போடும் பொழுது நல்ல நல்ல சகாபாக்கள் எல்லாம் கூட எதிர்க்காம இருந்திருக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தை நம்ம எப்படி எதிர்க்கிறது? மர்வானுடைய காலத்துல அபு செய்து மாதிரி 1-2 ஆளுக்கு 1-2 எதிர்த்திருக்கிறாங்க. அதுக்கு முந்தைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு முத்தலாக் விஷயமா ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தமாவே சட்டம் போட்டாங்க. அம்லா அலைஹிம்னே வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை தலாக், ஒரு தலாக்னு சொன்னா ஒரு தலாக்னு ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சு, அபூபக்கர் காலத்துல இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலம் வந்தவன என்ன செய்யறாங்க, இன்னுமே யாராவது 3 ஆக்கிடுவேன்னு சொல்லிவிட்டு 3 சட்டமும் போட்டாங்க. சட்டம் போடும்போது யாராவது எழுத்து புரட்சி பண்ணாங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கே மாத்தம் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது. அதனால மக்கள் எல்லாம் மௌனமாக இருப்பது என்பது கூட அது ஒரு எல்லாரும் சேர்ந்தது ஒத்துக்கிட்டாங்கிற ஆதாரமாகாது. அது என்ன செய்யறது, அரசாங்கம் அவங்க தான் சட்டத்தை கையில வச்சிருக்காங்க, நம்ம எதுக்கு எதிர்க்கணும் என்று இருந்திருப்பாங்களே தவிர நம்ம இப்படி எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க 14 நூற்றாண்டா வருது. இந்த கான்செப்ட் தான் இந்த நம்ம சமூகத்தில் நுழைந்த பிதஅத், அனாச்சாரம் எல்லாம் நியாயப்படுத்தப்படுற காரணம். எல்லாமே இப்படிதான் சொல்கிறார்கள். 1000 ஆண்டுகளான பிதஅத்துக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கபூர் கட்டுவதற்கு கூட 14 நூற்றாண்டா இருக்குன்னு சொன்னா அதுக்கு என்ன பண்றீங்க? கபூர் கட்டக்கூடாது. நான் கேட்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கபூர் கட்டக்கூடாதுன்னு தடுத்தாங்க, அவங்களுக்கே டூமு கட்டி வச்சிருக்காங்க. மார்க்கப்படி தப்பு, ஆனா யாரு ஒருத்தர் அதை பத்தி பேசலையே. இன்னைக்கு மார்க்கப்படி தப்பு தான் நம்ம சொல்லுவோம். நேத்து போன வருஷமா கட்டினாங்க, பல நூற்றாண்டுகளாக கட்டப்பட்டுத்தானே இருக்கிறது. அப்ப எவ்வளவு நாளாக ஒன்று இருப்பது என்பதெல்லாம் மார்க்கத்தில் என்ன கிடையாது, ஒரு சான்றே கிடையாது. அல்லாஹ் அவன் சொன்னதை நம்ம கேட்டோமா, அவனுடைய ரசூல் சொன்னதை கேட்டோமான்னு தான் இருக்கணும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, முந்தி உள்ளவர்களை விட பிந்தி உள்ளவர்கள் பல விஷயங்களை நன்கு புரிந்து கொள்வார்கள் சொன்னாங்க. ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ல சொல்றாங்க, என்னுடைய செய்திகளை மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள், உங்களை விட கொண்டு செல்ற உங்களை விட நீங்கள் யாருக்கு கொண்டு செல்வீர்களோ அவர்கள் அதை நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி எல்லாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியாத பல விஷயங்கள் இந்த காலம் நமக்கு புரிய வைக்கும். பிறவனுடைய உடலை பாதுகாத்தன்னு சொல்வது சஹாபாக்களுக்கு புரிஞ்சே இருக்காது. அவனுடைய உடல் எடுக்கப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு இன்னும் பிரைட்டாக தெளிவாக நல்லா புரியும். அதனால குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை மார்க்கம் ஒத்துக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் நம்ம நேர்வழியில் இருக்க முடியும். இந்த 14 நூற்றாண்டு 20 நூற்றாண்டு போனோம்னு சொன்னா பிதஅத்துகள், அனாச்சாரங்களை எல்லாம் இதே காரணங்களை கொண்டு என்ன செய்வாங்க, நியாயப்படுத்துவாங்க. அது நம்ம உடன்படவில்லை. அப்படி செய்யணும்னு சொன்னார்களே, ஆனால் ஒரு விஷயம் எவ்வளவு நூற்றாண்டா இருந்தா ஏத்துக்கலாங்கிறதுக்கு அது அல்லாஹ் ஒரு சில பர்மிஷன் கொடுக்கணும். ஒரு விஷயம் 10,000 வருஷமா இருந்தா ஓகே பரவாயில்ல. ஷிர்கு கூட எவ்வளவு காலமா இருந்துச்சு, இப்ராஹிம் நபி இறந்து இத்தனை வருஷங்கள் வரைக்கும் ஷிர்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேரை வச்சு. இத்தனை வருஷமாக இப்ராஹிம் நபிக்கு செலவு வச்சாட்டாங்கன்னு ஏத்துக்க முடிஞ்சா? இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள், இப்ராஹிம் நபியுடைய சந்ததிகள் தான் காபத்துல்லாஹ்வுல சிலை வச்சிருந்தாங்க. பல ஆயிரம் வருஷங்களாக அந்த சிலை இருந்து விட்டது. நல்லடியார்கள் எல்லாரும் அதை அனுமதிச்சு வந்துட்டாங்கன்னு சொல்ல இயலுமாத. அதனால மக்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அவங்க பல மாதிரி அவங்க சுயநலத்துக்கு பல அறியாமையினால பலவித முடிவெடுக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். ரப்பு ஒருத்தன் தான் அப்படிலாம் செய்ய இல்லாத ஒருத்தன், அல்லாஹ் ஒருத்தன் மட்டும்தான், வஹி மட்டும்தான். அதனால வஹியை தவிர வேற எதுக்கு நம்ம பாதுகாப்பு இல்லை என்ற அடிப்படையில் தான் நாம இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். இது இன்னைக்கு எடுத்த நிலைப்பாடு கிடையாது. 25 ஆண்டுகளாக எங்களுடைய நிலைப்பாடு குர்ஆன் சொன்னா மட்டும்தான். அதுல எந்த ஒரு மாற்ற கருத்து வந்தது கிடையாது. என்ன மைக் கேமரா ஆயிடுச்சோ? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் அஹ்மத் பாஷா. நான் திருச்சியில் இருந்து வந்திருக்கிறேன். தற்பொழுது தாயிஃப் நகரிலே மருத்துவத்துறையில கார்டியாலஜிஸ்டாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கேள்வி இரு சகோதரர்களுக்கும்,
ஒவ்வொரு வருடமும் நிசாப் இருந்தால் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பது கருத்து வேறுபாடு இல்லாத செய்தி. ஆனால் கொடுத்த பொருளுக்கே மீண்டும் மீண்டும் வருடா வருடம் கொடுக்க வேண்டுமா என்ற கேள்வி எழும்போதுதான் விவாதத்துக்கே இடம் வருகிறது. இந்த அடிப்படையில் நான் வைக்கும் கேள்வி, சொன்னீங்க ஒரு ஆள் தான் கேட்கணும். நீங்க இன்னொரு கேள்வி இருந்தா ஒரு கேள்வி யார்ட்டையா கேட்டுருங்க, இன்னொரு சகோதரர் கேட்க சொல்லுங்க. வாசல திறந்தா எல்லாம் ரெண்டு கேட்பாங்க. நீங்க ஒரு ஆள்கிட்ட யாரோ ஒரு ஆள்கிட்ட கேளுங்க. சரி, இந்த கேள்வியை நான் சகோதரர் PJ அவர்களுக்கு முன்வைக்கிறேன். திருமதியிலே இடம்பெற்றிருக்கும் 581வது ஹதீஸ், அதாவது அனாதைகளின் சொத்து பற்றிய ஹதீஸ். அனாதைகளின் சொத்துகளுக்கு ஒருவர் ஹதீஸை படிக்கிறேன். அறிவிப்பாளர் அம்ரு பின் ஷுஐப், அனாதைகளின் சொத்துகளுக்கு ஒருவர் பொறுப்பேற்றால் அதை வியாபாரத்தில் முதலீடு செய்யட்டும், அவ்வாறு செய்யாமல் விட்டு வைத்தால் ஜகாத் அதனை சாப்பிட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள் என்ற ஹதீஸ். இதிலே நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், ஜகாத் அந்த சொத்தினை சாப்பிட வேண்டும் என்றால் கொடுத்த பொருளுக்கே மீண்டும் மீண்டும் ஜகாத் கொடுக்க வேண்டும். இதைத்தான் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். இதை சரியா என்பதை நீங்கள் விளக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹதீஸ் சஹீஹானதா அல்லது தைஃபானதா என்பதையும் நீங்கள் சேர்த்து சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இந்த அனாதைகள் சொத்துக்கு அனாதைகள் சொத்து உங்களிடத்தில் இருந்தால் அதை நீங்க வியாபாரத்தில் ஈடுபடுத்துங்க. அனாதைகள் சொத்து உங்கள்கிட்ட இருந்தா அதை வர்த்தகத்தில் ஈடுபடுத்துங்க, இல்லைன்னா ஜக்காத்து கொடுத்து அழிஞ்சிரும் அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸுடைய கருத்தை வைத்து பார்த்தால் ஒரு தடவை கொடுத்தா எப்படி அழியும்? 1 லட்சம் ரூபாய் அனாதை சொத்து இருக்குது, ஒரு தடவை 2500 ரூபாய் கொடுத்துருவோம், 97,500 ரூபாய் அவர்கிட்ட இருக்கத்தானே செய்யும். அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வருஷ வருஷம் கொடுத்தா குறையும். 97.5 இன்னும் கொஞ்சம் குறையும், இன்னும் கொஞ்சம் குறையும், இன்னும் கொஞ்சம் குறையும். அப்ப இந்த ஹதீஸுடைய கருத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டா வருஷ வருஷம் கொடுக்கணுங்கிறதான் சொல்லுதுங்கிறாங்க. இதுல 2 விஷயங்கள் அதுல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் கிடையாது. இது ஹதீஸ்களை அறிஞர்கள் அனைவராலும் தூக்கி வீசப்பட்ட ஆதாரமாக கொள்ளக்கூடாத ஒரு செய்தி. இதை நூர் முஹம்மது பாக்கவி அவர்கள் நமக்கு மறுப்பு எழுதின அந்த நூல்ல கூட 3 ஹதீசுகள் அது பலவீனமானது என்று இவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஏகத்துவத்துல அது பலவீனமானதுதான் அப்படின்னு சொல்லி அவர் கூட என்ன செஞ்சிருக்காருன்னா, அனாதையின் சொத்தை வியாபாரத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற நபிமொழி பலவீனமானது அப்படின்றத அவங்க கருத்துப்படி அது பலவீனமானது. அனாதை சொத்தை வியாபாரத்தில் ஈடுபடுத்துங்க, இல்லைன்னா ஜக்காத்து சாப்பிட்டு விடும் என்பதை அவங்களும் அது ஆதாரமா சொல்ல மாட்டாங்க, நம்மளும் சொல்ல மாட்டோம். எல்லா ஹதீஸ்களை அறிஞர்களும் அதை தள்ளிடுறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். அதனால அதனுடைய அறிவிப்பாளருக்குள்ள போக வேண்டாம். இரண்டாவது எடுத்துக்கொண்டீர்களேயானால் அதனுடைய கருத்தே தப்பா இருக்கிறது. என்ன கருத்து தப்பா இருக்குன்னு கேட்டா, இப்ப வியாபாரத்தில் ஈடுபடுத்தினா நஷ்டம் வராது, அதான் அழியாதுங்கிறாங்க. ஜக்காத்து கொடுத்தா அழிகிறதுக்கு ஒரு 25 வருஷமாவது ஆகலாம். வியாபாரத்தில் ஈடுபடுத்தினா நஷ்டம் ஏற்படுறது அடுத்த வருஷம் கூட அழிஞ்சிடலாம். வியாபாரம் என்பது லாபமும் வரக்கூடியது, நஷ்டமும் வரக்கூடியது. இப்ப வியாபாரத்தில் ஏற்படுத்துங்க, அப்பதான் அனாதைகளுக்கு சேஃப்டின்னு சொன்னீங்கன்னா, ஆனா வியாபாரத்தில் பண்ணிட்டு 1 லட்சம் ரூபாய் 10 லட்சம் 10,000 ரூபாய் ஆக்கிடுவான் ஒருத்தன். சரி, ஆக்காட்ட கூட என்ன செய்வான்னு கேட்டா அவன் ஆயிருச்சுன்னு சொல்லுவான். அந்த அனாதை ஏமாத்த நினைக்கிறவன், நான் என்னப்பா பண்றது, உங்க அத்தா 1 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தாரு, நான் தொழில போட்டேன் போயிடுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பா அப்படின்றான். அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் அனாதைகளை ஏமாத்துறதுக்குரிய வாசலை இது திறந்து விடுது. கருத்தும் சரியில்லை, ஹதீஸ் அறிவிக்கிற ஆட்களும் சரியில்லை, அதனுடைய கருத்தை எடுத்து பார்த்தாலும் அது ஒரு நல்ல ஒரு கருத்தாக தெரியல. இன்னும் சொல்ல போனா ஒரு குழந்தை அனாதை, அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் அனாதை ஆயிட்டான். அந்த அனாதைங்கிறவன் யார் அனாதைன்னா பருவ வயசுக்கு கீழே தான் அனாதை. இஸ்லாமிய சட்ட பிரகாரம் எனக்கு எங்க வாப்பா இல்லைன்னா அனாதையா? அனாதைன்னு சொல்ல இயலாது. வாப்பா இல்லாதவன் அனாதை கிடையாது. அந்த வயசுல வாப்பா இல்லாம இருக்கணும். அந்த பருவ வயசு கீழே தகப்பன் இல்லாம இருந்தா தான் ஒருத்தர் அனாதை. பருவ வயசு கீழே உள்ளவர் அவருடைய சொத்தை நீங்க எடுத்து வியாபாரத்தில் போறாரு, அவருடைய சம்மதம் வேணும். அவர் சம்மதிக்கிற வயசு ஒண்ணு அடையல, எப்படி இன்னும் அதை நீங்க எடுத்து நீங்க எப்படி பண்ணுவீங்க? ஆள் இல்லாத மாதிரி, அவர் சீன்ல ஆள் இல்லாத மாதிரி தான். அவர் பருவம் சம்மதம் கொடுத்தா தான் அவர் சொத்தை நீங்க வியாபாரத்தில் போடணுமா போடக்கூடாதா, எந்த மாதிரி வியாபாரத்தில் போடலாம் அதை டிசைட் பண்ணுவாரு. அவங்க தகப்பனாரே உங்கள்ட்ட சொல்லிட்டு போனா வேண்டால் அது ஒரு கிரவுண்ட் இருக்கும், இந்த தொழில நீ போட்டுக்க அப்படின்னு சொன்னா அது கொடுத்தவருடைய முடிவுண்டு ஆயிடுது. அப்படி நிறைய அந்த ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கருத்துல குழப்பம் இருக்கிறது, அது இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கிறதா இருக்கிறது. அது போக அறிவிப்பாளர்கள் சரியில்லாம இருக்கிறாங்க.
அதனால அனாதை அது போக அதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தாலும் சரி, அதனால வருஷம் கொடுக்கறது வருமானா வராது. ஏன்னு கேட்டா 6 மாசத்துக்கு கொடுத்தா இன்னும் சீக்கிரம் அழிஞ்சிடும். அது நல்ல அர்த்தம் வர்றதா இருந்தா ஜக்காத்து கொடுத்து அழிஞ்சு விடும் அப்படிங்கிறீங்கல்ல. வருஷம் கொடுத்தால் 25 வருஷத்துல அழியும் என்றால் 6 மாசத்துக்கு ஒருக்கா கொடுத்தா 12 வருஷத்துல அழிஞ்சு போயிடும். 3 மாசத்துக்கு ஒருக்கா கொடுத்தா 6 வருஷத்துல அழிஞ்சு போயிருமா இல்லையா? அப்ப அதை வச்சுக்கிட்டு நான் சொல்லலாம், எப்படி சொல்லலாம்? இல்ல வருஷம் கிடையாதுங்க, அழிஞ்சிருன்னு சொல்றாங்க. 3 மாசத்துக்கு ஒருக்கா தான் கொடுக்கணும், அதுல இருந்து விளங்குது அப்படின்னு கூட ஒருத்தர் சொல்லலாம். இந்த வருஷம்ங்கிறத கொண்டே அதுல கொண்டே நுழைப்பதற்கு அதுல என்ன இல்ல, எந்த விதமான கிரவுண்டும் இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் பதில் பலவீனமானதுங்கிறது தான். 2 தரப்பாரும் ஒத்துக்கொண்ட பலவீனமான விஷயம், அதை வச்சு நம்ம ஆதாரம் எழுப்பக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் பெயர் முகமது ரிஸ்வான், கோவையிலிருந்து வருகை தந்திருக்கிறேன். என்னுடைய கேள்வி பி ஜைனுலாபியிடம். கேள்வி என்னன்னு சொன்னா, நேற்றைய தின விவாதத்திலே நீங்கள் 2 சாராரும் ஒரு ஹதீஸை பலவீனம் என்று சொல்வதற்கு ஒரு காரணத்தை சொன்னீங்க. என்ன காரணம்? ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவர் ஒரு ஹதீஸிலே இடம்பெறுகிறார். அவர் பொய்யராக இருப்பதன் காரணத்தினால் அவருடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது ஒரு சான்றா 2 பேரும் ஒத்துக்கொண்ட ஒரு காரணம், ஒத்துக்கொண்ட ஒரு சான்று 2 பேரும். ஹாரிஸ் பொய்யர், அதனால ஏற்றுக்கூடாது. அப்ப நேற்றைய விவாதத்திலே பி ஜைனுலாப்தீன் ஆகிய நீங்கள் நூர் முகமது பாக்கி இதுக்கு முன்னாடி 2 புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு. அந்த 2 புஸ்தகங்கள்ல அதாவது ஜக்காத் சம்பந்தமா 60க்கும் மேற்பட்ட தவறுகளை நாங்கள் கண்டெடுத்திருக்கிறோம். இந்த வாசகத்தை குறிப்பிட்டு சொன்னீங்க. அப்ப இந்த 60 தவறுகளை இப்ப சுட்டி காட்ட முடியாது இருக்கக்கூடிய நேரத்துல 60 தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய அவசியமும் இல்ல. சாம்பிளுக்கு 2-3 இந்த மாதிரி இங்க பாரு தவறு பண்ணிருக்காங்க அப்படின்னு எடுத்து சுட்டி காட்டுங்க. அப்படி நீங்க சுட்டி காட்டலன்னு சொன்னா நீங்க பொய்யர், அவர் மேல போய் சொல்லிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். நேத்துல காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்க செஞ்ச விவாதத்தை எதுவுமே நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். பொய்யர்களுடைய கூற்றை ஏற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி அவர் பொய்யர் என்று வைத்துக் கொண்டால், அவர் பொய்யர் என்று நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள் என்று சொன்னால், நேற்று காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசினதும் ஒரு இப்போ காலையில இருந்து நைட் அவர் பேச போறதையும் ஒண்ணுமே நாங்க ஏத்துக்க மாட்டோம், ஏத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொய்யர்களுடைய கூற்றை ஏற்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தரவில்லை. எனவே அவர் பொய் சொல்லி இருக்கிறார், இருட்டெடுப்பு செய்திருக்கிறார். குறிப்பாக சொன்னீங்க கால பாலுகும் என்று வரக்கூடிய அந்த வாசகத்தை வெட்டிட்டு சொன்னாரு. இந்த மாதிரியான குறைகளை வச்சிருக்கீங்க. அந்த குறைகளை ஒரு சாம்பிளுக்கு 2-3 போட்டு நிரூபிச்சுட்டேங்கன்னு சொன்னா அவர் பொய்யர் என்பதை ஓகே, நீங்க அவர் பொய்யரா அல்லது நீங்க பொய்யரா என்பதை மக்களிடத்திலே நிரூபிக்கவும். ஏனென்றால் உண்மையாளர்களுடைய கூற்றை தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்பதை தெரிவித்து இதை கேள்வியாக உங்கள் முன் வைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு சகோதரர்களே, இது அதனால அந்த ஒரு அளவுகோலை வச்சு அவர் கேட்கிறாரு. ஆனா அந்த அளவுகள் அப்படி அர்த்தம் கிடையாது. அதை விளக்குறதுக்கு இப்ப டைம் இல்ல. வழங்குதா? ஒரு பொய்யருடைய அறிவிப்பை ஏற்றுக்கூடாது என்பதற்கும் உண்மையிலேயே நானும் அவரை பொய் சொல்லி கொண்டு வைங்களேன், அவங்க சொல்லக்கூடிய நல்லதை ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறதுக்கு வேறுபாடு இருக்கு. அந்த டாபிக் நான் போக வேண்டாம். இருந்தா அதனால ஏத்துக்கிற மாட்டோம் ஏத்துக்கிறோம் முடிவுக்கு நீங்க வராதீங்க. அது ரொம்ப விரிவாக விவரம் ஆலோச வேண்டிய ஒரு மேட்ரு. அதே நேரத்தில் நான் அப்படி அவதூறா பொய்யாவெல்லாம் சொல்ல கிடையாது. அவர் சொன்ன தவறுகள்ல நானே சிலதை சுட்டி காட்டி இருக்கிறேன். அதுல ஒன்னு என்ன சுட்டி காட்டின, ஷாபி இமாம் அவர்கள் லா வக்தலஹு கைருஹு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் செய்யும் பொழுது ஒரு தடவை இந்த விளை பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டால் இனி எந்த நேரத்திலும் அதுக்கு ஜக்காத்து கிடையாதுன்னு சொல்லி ஷாபி இமாம் சொன்னதாக அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்படி அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் கிடையாது, அதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படிங்கறத பகிரங்கமாக நான் நேத்து ஒன்னு சுட்டி காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு செய்தி நாட்டு மக்கள்கிட்ட ஒரு சகோதரர் கேட்டாரா இல்லையா, கோரி முகமது கேட்ட மாதிரி நாட்டு மக்கள்கிட்ட ஒரு செய்தி பரவலாக நீண்ட காலம் இருந்து விடுமையானால் அதை ஏத்துக்கிறேன், அதுக்கு ஆதாரம்லாம் கேட்கக்கூடாது அப்படின்றதுதான் ஹதீஸ் கலையுடைய விதி அப்படின்னு அவர் எழுதியிருந்தாரு. அப்படி இல்ல கால பாலுகும் சிலர் அப்படி சொல்லுகிறார்கள், அதுல ஒரு வாசகம் இருக்குது. அந்த சிலர் சொல்லுகிறார்கள் மட்டும் முன்னாடி போட்டுதான் அந்த செய்தியை வருது. அதை மட்டும் வசதியா அவர் வெட்டி இருக்கிறார். வேணும்னா அதை வெட்ட முடியும், இந்த ஒரு சொல்லு மட்டும் திடீர்னு மறையாது. அதனால வேணும்னு தான் செஞ்சிருக்கிறாருங்கிறத நேத்தே நான் நினைஞ்சிருக்கிறேன். 2 விஷயத்தை நான் உங்களுக்கு ஆதாரத்துக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அது மாதிரி சொல்வதாக இருந்தால், இன்னொன்னு சொல்வதாக இருந்தால், இப்ப நேத்து கூட ஒன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரை பயன்படுத்தி ஒரு செய்தியை சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டா, அந்த அது வரலாற்று செய்தின்னு வேற சொல்லிக்கிட்டார். என்ன வரலாற்று செய்தி? அதாவது அவர் சொல்றாரு, இப்னு ஷிஹாப் கூறுகிறார், அவருடைய நூல்ல உள்ளது, அப்படி படிக்கிறேன்.
இப்னு ஷிஹாப் கூறுகிறார், அபூபக்கர் ரலி, உமர் ரலி ஆகிய இருவரும் 2 வருடத்திற்கு உரிய ஜகாத்தை ஒரே வருடத்தில் இரட்டிப்பாக்கி எடுப்பது இல்லை. மாறாக செழிப்பான காலத்திலும் வறட்சியான காலத்திலும் ஒவ்வொரு வருடத்திற்குரிய, இதெல்லாம் பிராக்கெட்ல சேர்த்துக்கிறாரு, ஒவ்வொரு வருடத்திற்குரிய ஜகாத்தினை அந்த ஆண்டிலே அது பிராக்கெட்ல சேர்த்துக்கிறாரு, வசூலிப்பதற்காக ஆட்களை அனுப்பி கொண்டிருந்தார்கள். ஏனெனில் ஒவ்வொரு வருடமும் அதனை வசூலிப்பது இறை தூதர் ஏற்படுத்திய வழிமுறையாகும். பைஹகி, முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா, முஸ்னது ஷாஃபி, இத போட்டு இவர் பிராக்கெட்ல கொடுக்கிறாரு. குறை கூற முடியாத சரியான அறிவிப்பாளர்கள் தொடரை கொண்ட